நல்லூர் நன்மொழியார் அணிலார் முன்றிலார் ஆதிமந்தி ஒக்கூர் மாசாத்தியர் ஓரி பிச்சையர் கச்சிப்பட்டு நன்னாகையர் கலர்கிரன் கேற்றியார் காக்கைப்பாடின் நப்பசலையார் காக்கணி நப்பசலையார் குமுளியால நப்பசலையார் குரமக்க உளவியார் குரமங்கல் குறியீடு தாயங்கடையார் நக்கண்ணையார் பாரிமகளிர் பூங்கொண்டத்திலேயே புருங்கப்பெண்டு பொதுமை புலாளங்களே மார்பத்து மாரவத்து நப்பசலையார் மதுரை ஓலைய கடத்தில் இப்படி எல்லாம் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமையை சேர்த்த பெண் புலவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் நானும் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது பெருமிதம் அடைகிறேன் சுவாமி. தமிழர்களும் அறிஞர்களும் கலைஞர்களும் நமக்காக விட்டு சென்ற தமிழ் பொக்கிஷங்களையும் கட்டி காக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல் 1 4 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகலன், 3 4 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம், 3 6 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனை அடைய செய்யும் ஒரு செயல். இதையெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்தால் நான் சொன்ன அந்த இலக்கண நூலின் பெயர் வந்துவிடும். உன்னில் எண்ணில் மண்ணில் கண்ணில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ். இதில் கூட பாருங்கள், நில் 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 என்றுதான் வருகிறது. தமிழன் என்ற சொல் தலை நிமிர்ந்து நில். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தரணிக்கும் தலை குனிந்து வணங்கிய நான் தலை சிறந்த மகாமுனிவர் தாங்களையும் தலை குனிந்து வணங்கி வரவேற்று என்னுள் இருக்கும் என்று விடையளித்தார். எண்ணற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி கேள்வி சுவாமி. கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்காகவும் விவரம் கேட்டால் விளக்கம் கொடுப்பதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கேன். கேளுங்க பாப்போம். குஞ்சி அழகும் கொடுந்த ஆணை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்ல நெஞ்சத்துள் நடு நிலைமையாளரும் கல்வி ஏழைய அழகிறார். உலகத்துல அழகு கல்விக்கு நிகர் ஏதாவது இங்க இருக்கா? கல்விக்கு நிகர் கல்விதான். உண்மை, கல்விக்கு நிகர் கல்விதான். கல்விதான். செல்வம் என்ன செய்யும் தெரியுமா? சென்று கொண்டே இருக்கும். வாங்கினாலும் இல்ல வாங்கலன்னு கொண்டுகிட்டு சென்று கொண்டே இருக்கும். அதான் செல்வம் என்பது. வீரம் என்ன செய்யும் தெரியுமா? துவண்டு கொண்டே இருக்கும். கல்வி மட்டும்தான் கடை எல்லை வரை இருக்கும். தமிழ் அழகா பேசுறீங்க. தமிழ் என்பதை உணர்த்துகிறீர்கள். ஔவையாரில் ஆரம்பித்து இருக்கக்கூடிய பெண் புலவர்களாக சொல்லி இந்த பெண் புலவர்கள் வாழ்ந்த நாட்டில் யாமும் வாழ்கிறேன் என்று நினைக்கும் பொழுதும் பெருமிதம் அடைகிறேன் என்று அழகாக சொன்னீர்கள். சிறப்பாக இருந்தது. நான் சொல்லியிருக்கலாம், கம்பளி சொல்லியிருக்கலாம், காலமேக புலவை சொல்லியிருக்கலாம், ஒட்டக்குதிரை சொல்லியிருக்கலாம், நாகடியாக சொல்லியிருக்கலாம், பியாவதி சொல்லியிருக்கலாம், புகழேந்தி புலவரை சொல்லியிருக்கலாம். எத்தனை ஆண்பவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் யாமும் வாழ்கிறேன் என்று சொல்லலாம். சிறப்பு, பேச்சு சிறப்பு. அப்படியெல்லாம் பேசி உங்களிடத்துல ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் இருக்கேன். உங்களோட அனுமதியோட. எதுவா இருந்தாலும் கேள்வி கேட்கறதா அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்டுதான் கேள்வி. அந்த வகையில உங்களதான் பாராட்டணும். ஏன்னா எல்லாருமே அனுமதி கேட்டு எந்த செயலுமே சேர்ந்து கிடையாது. ஆனா நீங்க அனுமதி கேட்டு ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அனுமதி கேட்டுதான் மறுபடியும் இந்த இடத்துல கேட்க வேண்டும். மற்ற விஷயங்களையும் அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். கேளுங்க சுவாமி. இந்த உலகத்துல ஒன்றை சிறப்பு என்று சொல்கிறோம் என்றால் எது சொல்றோம் அப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒண்ணுக்கு சிறப்பை வைத்தார்கள். 2 மரபுகள் அப்படின்னு எது சொல்றோம்? தாய் வழி தந்தை வழி என்று சொல்லக்கூடிய 2 மரபுகள். முச்சுடர் எது சொல்கிறோம்? சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லக்கூடிய முச்சுடர். 4 வேதங்கள் என்னென்ன? ரிக் யசுர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். 5 பூதங்கள் என்னென்ன? நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். 6 சுவைகள் கைப்பு தித்திப்பு உவர்ப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு என்று சொல்லக்கூடிய அறுசுவை உணவு. 7 ரிஷிகள் யார்? அத்திரி ஆங்கிரச சமதகுண வச்சிஷ்ட உசாமத்து கௌதமரசி பரத்வாச என்று சொல்லக்கூடிய சப்த ரிஷிகள் 7 பேர். 8 சித்துக்கள் என்னென்ன? அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமம் ஈசத்தம் வசித்தம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாசித்துக்கள். நவக்கிரகங்கள் 9 சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்ல நவக்கிரகங்கள். மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்கள். மச்சா கூர்மா வராக வாமன நரசிம்ம பரசுராம ராமா பலராம கண்ணா கைக்கு என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகி. 11 ருத்ரர்கள். மகாதேவி மகாதேவன் அரசன் சகல லோகிதன் காவலிசம் பீமேகன் மாரவன் சுபட் சாதிக் என்று சொல்லக்கூடிய ருத்ரர்கள். 12 ராசிகள். மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லி 12 ராசி. 15 திதிகள் என்னென்ன? பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று சொல்வோம். 18 நூல்கள் என்னென்ன? நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா 40 இனிமை 40 கார் 40 கலவெளி 40 5 80 5 70 திருமாலை 150 திருக்குறள் திருக்குறளுக்கும் ஆசாரங்கள் சுரபதனம் 7 கையில் சுரபத நூல்களை சொல்வோம். 27 நட்சத்திரம் என்னென்ன? அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூரம் ஆயில்யம் மாதம் பூசம் உத்தரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் வருஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் வெட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லி 20 நட்சத்திரத்தை சொல்வோம். 32 தர்மம் என்னென்ன? ஆதுலார் சாலை ஓதுவார் குணங்கள் பிறர் உயிர் மீட்டல் பிறர் மகை வெறுத்தல் ஐயமிடுதல் தாமப்பள்ளி அழைப்பது சுடுதல் நோய் மருந்து பஞ்சாங்க ஓதல் தாடகம் வெட்டல் குணமுடத்தல் வார்க்க மண்டம் கட்டல் சுத்தம் சுகித்தம் முத்தேகமம் கெங்கஸ்நானம் அன்னதான பூதானம் கோதானம் சுரதானம் சுஸ்திரதானம் தேவாலய கட்டல் அண்ணாசாயத்தை அடைக்கல வைத்த பூஞ்சல வைத்த பசுகாத்தல் சிறைச்சோர் என்று சொல்லுவோம். 56 தேசம் என்னென்ன? அன்னிகம் அருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் யவனம் ஒட்டியம் வருஷகம் லிங்கம் கன்னடம் கண்ணாடம் காசம் காசுவயம் காந்தாரம் காம்போசம் குருக்கு குடகம் குந்தரம் குரு குவீதம் கூச்சரம் கேக்கையம் கேரளம் கொல்லம் குசலம் சகம் சபீரம் சாலவம் சிங்களம் சிந்து சூரசேலம் சோழம் சோனகம் திராவிடம் துளுவம் தெங்கனம் கெங்கனம் உண்டகம்
தெரியுமா தெரியாதா? ஒரு விஷயம் தெரியுமா? நான் சொல்ல வரத கேளுங்க. ஆமா, அவரு கேக்குறது என்ன கேக்குறோம்னா அது மட்டும் தெரியுமா தெரியாதா? இல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன். அம்மா அவர் கேட்டு தெரியுமா சொல்லு. தெரியல நான் சொல்றேன். அப்படி உனக்கு தெரியலையா? இந்த ஆண்டோட தம்பி சொல்ல சொல்லு. எங்க வருங்க? என்னப்பா? சரி நான் சொல்லிட்டேன்னா என்ன ஒண்ணு நீ மனுஷன் அறிவாளி மாதிரி விஷயா எவ்வளவு அழகா ரசிச்சுட்டு இருக்கா. உனக்கு தெரியும் ஞானஸ்தர், நல்ல ஞானஸ்தர் வரு உட்கார்ந்துருக்காரு. சிறியவர்கள் சொன்னாலும் கூட மனசுக்கு கஷ்டம் இருக்காது. ஆமா, வயதிலே முதிர்ந்தவர் ஒரு அனுபவசாலி. அவருக்கு போ நீ இப்படித்தான் இருப்பவருக்கு மாடு மேய்க்கிற மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு. ஐயோ, நான் சின்ன பையில இருந்து மாடு மேய்ச்சவன் கண்ணனுக்கு நிகரான பெருமாள்னு பேரு. ஐயா நல்லவர். பெருமாள் ஐயா சாப்பிட்டு இருக்கிறது சரியில்லை. சரக்கு சாப்பிட்டுருக்காரா? அதெல்லாம் துவச்சிக்கைங்க. கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. உங்களுக்கு வேணாம்னு சொல்ல. நீங்க தான் எங்களுக்கு இன்னைக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் எல்லாமே நீங்க தான். நாங்க எங்கெங்க போறோமோ அங்கேதான் நீங்க எங்களை பாத்துக்கணும். நீங்களே போவா அப்படின்னு பேசினா அப்புறம் எங்களுக்கு நாங்க எப்படி உங்களை நம்பி வந்து எப்படி? அது சரிங்க, கோச்சுக்காங்கப்பா. இந்த அம்மா கேள்வி கேட்டிருக்கேன், எனக்கு தெரியாதுப்பா. இந்த அம்மா இப்ப சொல்லணும். ஒரு சொல்லலைன்னா ஆளுநர் சொல்லணும். அப்படி சொல்லலை இருமா நீ இருப்பா, நீங்க தான் சொல்லணும். கேள்வி கேட்டது நானு, கொஞ்சம் பேசணும். கேள்வி கேட்டது நானு, பதில் சொல்லாம இருந்தது இந்த அம்மா. இவரும் பதில் சொல்லல. 2 பேரும் பதில் சொல்லனா நீங்க தான் பதில். நம்ம 2 பேரும் எங்க அந்த பையன் ஆள காணாங்க. இவர் என்ன சொன்னாரு? வந்திருக்க வள்ளி அவர்கள் வரவிருக்க நேரம் மிரட்ட. நீ என்னை மிரட்டியா? நீ என்னை மிரட்டியா? அம்மாவுக்கு 2 கொம்பு முளைச்சி மிரட்டு. என்ன போட்டு கொடுத்தாருல, 10 வச்சு விட்டார்ல, மூட்டி விட்டார்ல, எங்க ஆள காணாம். எனக்கு தெரியும். ஆரம்பத்துல எந்திரிச்சாரு. நான் 2 முறை புடி சொன்னேன். பிடிச்சுக்கிட்டே எந்திரிச்சாரு, உட்கார்ந்தாரு. திரும்புறதுக்குள்ள ஆள காணாம. எனக்கு தெரியுமா? எல்லாம் மூட்டி கொடுத்துட்டு போட்டு கொடுத்துட்டு கோடு மூட்டி விட்டுட்டு எனக்கு என்னன்னு சண்டை வரும்போது ஓடிடுவாங்க. புரியுதா? சண்டை வரும்போது ஓடிடுவாங்க. புரியுதா? இப்ப எங்க அவரை கூப்பிடு. கூப்பிடுமா? துரையப்பா எங்க இருந்தா? நான் கேட்டகளுக்கு பதில் நீ சொல்லுங்க. அவர் சொல்லட்டும். மேடைக்கு வர வேண்டும். நான் சொல்றேன். துரைராஜப்பா எங்க இருந்தாலும் நான் சொல்றேன் மேடைக்கு வர வேண்டும். நீங்க 2 பேரும் நடந்து ஊருக்கு தான் போகணும். துரையப்பா எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். வர சொல்லு முதல்ல. நான் தோல்ல டவுசர போட்ட வாக்குலயே வந்துட்டேன். வர சொல்லு முதல்ல. ஏப்பா கழுதையா இல்லையா? துரையப்பா எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். என்ன பாரு ட்ரவுசர். ஏங்க உங்களுக்கு அதுக்கு பழக்கம் இல்ல. அவர் என்ன சொல்றாரு? நான் போன வேலை இருக்கு, அந்த வேலையை முடிக்காமலே நான் வந்துட்டீங்கிறாரு. எப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அத பதில் சொல்லுங்க. அப்படி சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க. ஏமா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்களா இல்லையா? சொன்னப்பா. அப்புறம் என்ன கேட்டதெல்லாம் பதில் சொல்லிருக்காங்கல்ல? அப்பா இருமா, கேட்டங்களா? பதில் சொல்லிருக்காங்கல்ல? கேட்டங்களா? நீ பதில் சொன்னியா? பதில் சொன்னியா? அப்பா நான் இப்ப பதில் சொன்னாங்களா? இருங்க சாமி, ஒரு விஷயம் தான் அவர் கேட்கிறேன்னு சொன்னாரு. ஒரு விஷயத்துக்கு கேட்ட உடனே நான் பதில் சொல்லிட்டேன். ஒரு விஷயத்தை தாண்டி கிட்டத்தட்ட அடிக்கி ஒரு 56 வரைக்கும் இவங்க கேட்டிருக்காங்க. 60வது ஒண்ணு கேட்க போகையில நிறுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு கேள்வி கேட்கறேன்னா ஒரு கேள்வியோட நிறுத்த வேண்டியதானங்க. 2வது ஒரு கேள்வி கேட்கணும்னு அவசியம் இருக்கா? ஒரு கேள்வினா ஒரு கேள்வி நிறுத்த வேண்டியதானே. எதுக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு என்னோட கேள்வி. ஒரு கேள்வியானே கேட்கற முடியாது. நீங்க ஒரே ஐடியா கேட்டா என்ன அர்த்தம்? கேளுங்க, நீங்க தானே நியாயம் கேளுங்க. என்ன நான் பேசவா? ஒரு கேள்வி நான் கேட்கிறோம்ல, நியாயம் மாற்றம் இல்ல. அப்ப ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க என்ன சொன்னா பதில் சொல்லிட்டாங்க. 2வது கேள்வி நான் கேட்கிறேன், என்ன செஞ்சிருக்கேன் வண்டி? கொஞ்சம் இருங்க சாமி, இந்த நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு கேள்வி கேட்கிறோம், நீங்க பதில சொல்லிட்டேன். 2வது நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லணும். சோறு போட்டா மறுசோறு போடுறது இல்லையா? சோறு வேற, நான் பேசுற விஷயங்கள் இந்த வேலைதான் வச்சக்கூடாது. நொறுக்கி நொறுக்கி 2வது கேள்வி கேட்கிற பதில் சொல்லுங்க அந்த அம்மா. 3வது கேள்வி கேட்கிற பதில் சொன்னாங்க. 4வது கேள்வி கேட்கிற பதில் இப்படியெல்லாம் சொல்லுங்க. கேட்கும் போது தெரிஞ்சுக்கலாம் பதில் சொன்னாங்க. தெரியாதவங்க இருங்க சாமி. ஆனா அதை விடுங்கப்பா, நான் வேலை 1 மணி வரையும் பார்க்க சொல்றேன். எத்தனை மணி ஏற்றி? 1 மணிக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்கன்னு சொல்றேன். 2 மணி ஏற்றி பாக்குறேன்.
3 மணி இருந்து நீ பாக்குற. நான் சொன்னது எத்தனை மணி இருந்து? 1 மணி வந்து நீ போக முடியாது. ஏன் 2 மணி 4 மணி நான் வேலை வார்த்தை நீ எதுக்கு சொல்ற? உன்னை பார்க்க சொன்னா நான் சொன்னா கேளுங்க. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாமியார் வந்து ரொம்ப நல்லா சமாளிக்கிறாருப்பா. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சு விரும்புறேன். யார்? நீங்க தான் சமாளிக்கிறீங்க. ஆமா நீங்க தான் சமாளிக்கிறீங்க. என்னப்பா ஒரு சின்ன குழந்தை மாதிரி மேடையில பேசக்கூடாது. என்ன 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 தப்பா பேசுனேன்? வீட்டு திண்ணையில இருந்து பேசல, மேடையில இருந்து பேசுறோம். மேடையில இருந்து பேசுறோம். ஆமா ரொம்ப கவனமா பேசணும். அவருடைய அனுபவம் என்ன, உங்க அனுபவம் என்ன, அவரையே உங்களுக்கு இல்ல பரவாயில்ல, மனசுல இருந்தா போதும். புடிச்சு கீழே தள்ளுற பாத்தீங்களா? அண்ணன் கூட கரெக்டா சொல்றாரு. நீங்க ஏன் அழுதுங்க? எதுக்காக? வள்ளிநாயகம் அப்படி இல்ல, அவர் அனுபவத்துக்கு அவரெல்லாம் ஒரு கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாது. அவரையும் உங்களை சமாளிக்கணும். ஐயோ இவரு வேற கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு ஆளு நாடகத்துக்கு போறாரு. விடியில இருந்து நாடகம் நடக்கும், இருந்து பாருங்க. ஆமா வள்ளிநாயகம் என்னப்பா அவரையும் உங்கள்ட்ட சமாளிக்கணும். எந்த ஒரு வாத்தியாரும் கலைத்துறைக்கு போகையில எடுத்தோட பாடத்தை எழுதி கொடுக்க மாட்டாங்க. பாடத்தை எழுதி கொடுக்க மாட்டாங்க. முதல்ல என்ன செய்யுமா ஜீவா, ஒரு வாத்தியாரு நமக்கு முன்னாடி நிக்கிறவங்க மேடையில எதிரி பெரிய ஆளா இருந்தா நம்மளை விட அவங்கள்ட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் பாடமே கொடுப்பாங்க. இந்த வாத்தியார் அதை தெளிவா சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த அம்மா அப்படி சொன்னாங்க, நீ சுத்தி வளைச்சல சொல்லுகிறீ சமாளிக்கிறீங்க. அப்பா பேசி முடிச்சிட்டீங்களா? எதுக்காக சமாளிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுதா? அப்பா ஒருவருடைய வீரமா விவேகமான்னு பார்க்கணும். ஒருவருடைய வீரத்துக்கு எடுத்துக்காட்டா யாரை சொல்லலாம் தெரியுமா? எம்பெருமான் முருகப்பெருமான சொல்லலாம். ஏன் அப்படின்னா உலகத்தையே சுத்தி வந்து கனியை வாங்கணும்னு நினைச்சவர் யாரு அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமான். அதனாலதான் வீரத்துக்கு எடுத்துக்காட்டா முருகப்பெருமான சொல்றேன். ஆனா விவேகத்துக்கு எடுத்துக்காட்டா யாரைய சொல்லலாம் அப்படின்னா எம்பெருமான் விநாயக பெருமான சொல்லலாம். ஏன் விநாயக பெருமான சொல்றேன்? உலகம் தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்று அம்மா அப்பாவையே சுத்தி வந்து கனியை வாங்கினவர் யார் அப்படின்னா அவர் தான் கணபதி. அதனாலதான் விவேகத்துக்கு எடுத்துக்காட்டா விநாயக பெருமான சொல்றேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவருடைய பலமா பலவீனமான்னு பார்க்கணும். ஒருவருடைய பலத்துல மோதிரம்னு வச்சுக்கோங்களே, எக்காரணத்தை முன்னிட்டும் நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஆனா ஒருவருடைய பலவீனத்துல மோதிரம்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த சாமியாரோட பலவீனம் என்னன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சிருச்சு. ஐயோ ஐயோ, உங்களதான் சொல்றேன், அப்புறம் என்னவா சொல்றேன்? அப்பா நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆனா அந்த கேள்விக்கு என்னன்னே தெரியாத மாதிரி ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி இவர் நின்றுட்டு இருக்காரு, என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இது எனக்கு நியாயம் புரியல. எனக்கு என்ன என்ன சிரிப்பு? நீ என்ன கேள்வி கேட்டியா? ஆமா புத்தி மாறாட்டம் ஆயிப்போச்சு உனக்கு. எனக்கு எதுக்கு புத்தி மாறாட்டம் ஆகணும்? இந்த அம்மா இந்த கேள்வி கேட்டாங்களா? நான் கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த பேச்சு பேசுங்கன்னு கேட்கவே இல்லை. கூடவே வந்தவர் ஓர வஞ்சம் பேச மாட்டாரு, ஒருத்தருக்கா பேசக்கூடாது. இந்த அம்மா இந்த கேள்வி கேட்டா நீங்க தான் கேட்டீங்க. 60 வருஷம் 17 வயசுல இந்த பெட்டி வாசிக்கு வந்தாள், டவுசர் போட்டு. சரியா? மரியாதை பெட்டி வச்சுட்டு அந்த பக்கம் போயிடு. ஆமா எதுக்கு எதுக்குப்பா கேள்வி கேட்டீங்க? அப்புறம் கேட்கலன்னா அவர் உங்க பக்கத்துல இருந்து பிடிக்கல, நீ ஆண்டோட தூக்கிட்டு அங்க போப்பு. நல்ல வேலை காப்பாத்துங்க சாமி. பிடிக்காதவங்க ஒதுங்கி போனேன். சரி இருங்க, எதுக்கு சண்டை கொடுக்குறீங்க? அப்பா நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும். நீங்க இருங்க. எவ்வளவு அழகான ஞானஸ்தர்கள், இந்த பக்கம் உள்ள ஒரு அனைவரும் ஞான பயிர்கள், அவ்வளவு அழகா உட்கார்ந்து நாடகத்தை அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு தூரத்துல வந்துருக்கோம். நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நான் வந்து நாரதர்கிட்ட கேள்வின்னு ஒண்ணு கேட்டேன்னா கேட்கலையா? ஒரு ஓட்டு கட்டைக்கு கேட்டீங்க, நீங்க ஒரு ஓட்டு விழுகுதேப்பா. கேட்டதுக்கு கேட்கல, ஓட்டு எனக்கு இருந்துருக்கு நிறைய. சரிண்ணே கேட்டாங்க, என்ன கேள்வின்னு கேட்டாங்க? என்னண்ணே? பாத்தீங்களா எவ்வளவு எந்த நம்ம கோயில உள்ள ஞானஸ்தர்கள், அவ்வளவு ஞானஸ்தர்கள். உண்மையாவே நான் கேள்வி கேட்டிருக்கேன். பாத்தீங்களா? பெருமை பெருமை. உண்மையாவே யோசிப்பாங்க. ஏன்னா கேள்வியா கவனிக்க மாட்டாங்க. நாடகம் பார்த்தா சரி முடிச்சுட்டு போனாப்பா அந்த வள்ளி ஞானஸ்தர்கள், அத்தனை பேர் ஞானஸ்தர்கள் ஊடுருவி கவனிச்சிருக்காங்கிறப்ப உண்மையாவே பாராட்டக்கூடிய விஷயம். இங்க பாரு, இதுல இருந்து என்ன தெரியுது? நான் கேள்வி கேட்டேன்னு தெரியுது. என்ன கேள்வி கேட்ட நீ? 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல்,
1 4 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகலன். 3 4 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம். 3 6 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனையடைய செய்யும் ஒரு செயல். இதையெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்தால் நான் சொன்ன அந்த இலக்கண நூலின் பெயர் வந்துவிடும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். சரியா தானே? அந்த கேள்வி தானே. இதுல இருந்து என்னன்னா, உன்னில் எண்ணில் மண்ணில் கண்ணில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ். இதில் கூட பாருங்கள், நில் 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 என்றுதான் வருகிறது. தமிழன் என்ற சொல் தலை நிமிர்ந்து நில். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தரணிக்கும் தலை குனிந்து வணங்கிய நான் தலை சிறந்த மகாமுனிவர் தாங்கள். அப்பா, ஒரு சில பேர் கேள்வி கேட்டா எப்படி கேள்வி கேட்பாங்க? நீங்க எல்லாம் சரியான நாரதரா இருந்தா நான் கேட்கிற கேள்வியை பதில சொல்லிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்ற வழியை நீங்க பாத்திருப்பீங்க. அது மட்டுமா? நீங்க எல்லாம் உண்மையாவே படிச்ச நாரதரா இருந்தா நான் கேட்கிற கேள்வியை பதில சொல்லிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்ற வழியெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அப்படிதானே? தவறு தவறு. சின்ன பிள்ளைன்னு பேசக்கூடாது. என்னங்க, ஒரு நாரதரை பார்த்து ஒரு வள்ளி அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்பா தவறு. அப்படிதான் கேட்பாங்க. எந்த வழியும் அப்படி கேட்க மாட்டா ஒரு நாரதரை பார்த்து. சரி, வேற எப்படி கேட்பாங்க? எங்க இருங்க, மரியாதை மனசுல இருந்தா போதும். கையெல்லாம் நான் காலையில கொடுத்துக்குவோம். அவர் இழுத்து போட்டு ஒரு வாரத்துக்கு கொடுக்க கூடாது இருக்காரு சாதகர். சரி, வேற எப்படி கேட்பாங்க? அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சரி, நான் சொன்ன தப்பு. நீங்க எப்படி சொல்றாங்கன்னு சொல்லுங்க. உண்மையில படிச்சிருந்தா நீ சரியான நாரதர் அப்படின்னு எந்த வழியும் ஒரு நாரதரை பார்த்து கேட்க மாட்டாங்க. தப்பு தெரியாம சொல்லாதீங்க. இதே வேற வழியா இருந்தா என்ன கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க? நீங்க எல்லாம் ஒரு நாரதர் கட்டையை பிடிச்சிட்டு வந்துட்டிய, நீங்க எல்லாம் எனக்கு சமமான ஆளு, நீங்க எல்லாம் பெரிய ஆளு, நீங்க எல்லாம் என்கிட்ட பேசி மரியாதை மைக்கு இல்லைன்னா அதே மல்ட்டே புலந்துரு. ஆனா நான் அப்படி கேட்கலப்பா. நான் எவ்வளவு அழகா நாகரிகமா கேட்டிருக்கேன் பாத்தீங்களா? நீங்க தலை சிறந்த மகாமுனிவர் தாங்கள். தாங்களையும் தலை குனிந்து வணங்கி வரவேற்று என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால், என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி கேளுங்கள் சுவாமி. தாங்கள் கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்காகவும் விவரம் கேட்டால் விளக்கம் கொடுப்பதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு அழகா நாகரிகமா நான் கேள்வி கேட்டிருக்கேன். கேட்டா நான் கேட்கலையா? அத போய் கேட்கலன்னு ஒரு முண்டை மொழிக்கு போய் சொல்றீங்களே. சும்மா வாயில வந்தா ஒரு பேச்சு ஒரு கேள்வி கேட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே நீ கேள்வி கேட்டது உண்மையானா நான் கேள்வி கேட்கும் போது நீ என்ன சொல்லிக்கணும்? சுவாமி நிறுத்துங்க, நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு என்னை அப்பவே மறுச்சு கேட்டுக்கணும், தடுத்து கேட்டுக்கணும். ஏன் தெரியுமா? தெரிஞ்சதுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க, தெரியாம ஒரு விஷயம் வரும் பொழுது நிறுத்துங்க சுவாமி நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்ல வருவீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்களே ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லி வச்சிடுறது, இதுதான் கேள்வி அப்படின்னு. அந்த கேள்வியை நீங்க சொன்ன உடனே அதை நாங்க கவனிக்காம இருக்கிற மாதிரி இருந்துட்டோன்னு உடனே நீ அடுத்து வந்து பாடிக்கோ நான் கேட்ட பதில் சொல்லு. அப்ப நாங்க 2 பேருமே நாரதர் வள்ளி அடிச்சுக்கிட்டு மேசாம வச்சு நேரம் முருகன் ஓடு இதான் பேச்சு. வாயில வர பண்ணியா மணி 3 ஆச்சு முடிக்க சொல்ற இப்பவே. ஆமா, நீங்க பேசுற நீ சம்மந்தம் இல்லாம வாயில வரலாம் வார்த்தை அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். எது எழுமா 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசத்தி விட்ட ஊர் இருக்கு. எத்தனை எழுத்து? 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசத்தி விட்ட ஊர் பேர் இருக்கு. அதுல பாருங்க, முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் நம்ம உடம்புல உள்ள ஒரு அவயத்தினுடைய பெயர் வரும். நம்ம உடம்புல உள்ள ஒரு அவயத்தினுடைய பேர் வரும். 5 3 4 6 எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் ஆசாரி தச்சர் கையில வச்சிருக்க ஒரு பொருள் வரும். அது என்ன பொருள் அப்படின்னு நான் உன்கிட்ட கேட்கிறேன். என்ன பண்ணி சொல்லுவேன்? ஒரு நாடகத்தை 8 மணி நேரம் நடத்தணும். எதை எங்க எப்படி அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். நீ என்ன நீ நேற்று வந்தப்பில்ல வந்த உடனே நான் கேட்டேன்னு சொல்லு. என்ன நினைச்சிருக்க? நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படின்னு போறேன். அதாவது விடுங்க, 4 5 6 இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தா ஆதி கடவுளுடைய பேர் வரும். நான் சொன்ன ஊருக்குள்ள இம்புட்டு இருக்குது. சொல்லு பேர் ஒண்ணு சொல்லுமா. நான் எதாவது கேட்கிறமா சொல்லுமா. அதை விடுமா. 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பணம். 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பணம். ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க முருகப்பெருமான குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு வந்த பணம். அந்த பணத்தை எழுதிரு. 8 எழுத்தை வச்சு எழுதிரு. 2வது எழுத்து 3வது எழுத்து 4வது எழுத்து இந்த எழுத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு பழத்துல முக்கணி இருக்கும். பழம் ஒண்ணுதாங்க. எழுத்து 3 எடுத்துட்டோம்னா அந்த கனிக்குள்ள முக்கணி இருக்கும் பாருங்க. அது என்ன பழம்? என்னம்மா சும்மா வாய்க்கு இருந்தாலும் பேச்சு போகுது. இங்க பாருங்களேன்,
ஜனக நாட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஜனக நாட்டுக்கு எவ்வளவு அழகா அவங்க கவனிச்சதுனால நான் சொல்றேன், ரசிச்சதுனால நான் சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம பேசுறத கவனிக்கிறாங்க உணர்த்தேன் நான். ஜனக நாட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதுல நடு எடுத்துக்குங்களே, ஆதிபராசக்தி ஒரு பேர் இருக்கு. ஆஞ்சநேய பெருமாளுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆஞ்சநேய பெருமாளுக்கு பேரு, அந்த பேரை மாத்தி எழுதி நடு எழுதுங்க. ஆதிபராசக்தி ஒரு பேர் இருக்கு, அதுல நடு எழுதுங்க. பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தால் ஒரு பெயர் இருக்கிறது, அதுலயும் நடு எழுதுங்க. உடம்புல 5 ஒரு புலன் இருக்கு, நடு எழுதுங்க. ராகத்துல ஒரு ராகம் இருக்கு, நடு எழுதுங்க. இதெல்லாம் தனியா எழுத்துக்களை எடுத்து வரிசைப்படுத்தி எழுதுங்க, ஒரு ஊர் பேர் வருங்க. என்ன அப்படின்னு இதெல்லாம் விட இப்படி தவளை தன் வாயால கெடுங்கிறது இதுதான். வந்தா வாங்குதாமின்னு வரவேற்பு கொடுத்ததோட போகாம ஞான நிலை பாடிட்டு போயிட்டு கொண்டேன். நேராட்சி சொல்லி போது நீ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. என்னம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை? இல்ல சாமி, உங்க அப்பா என்ன வீட்டுல தூங்குவாரு? அவரு எங்க அப்பா. ஆமா, ஒரு 4 அப்பா வந்து நீங்க கேக்குறீங்க 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேருங்கிறீங்களே. 6 எழுத்துன்ற ஊர்ல ஆயிரக்கணக்கான ஊர் பேர் இருக்கும். அதுல நீங்க நினைக்கிற ஊரை என்னால சொல்ல முடியுமா? அதுக்குள்ளே 3 கேள்வி கேட்டேன். ஊர் ஒண்ணுதான், 3 கேள்வி அதுக்குள்ள கேட்டேன். சரி, அப்படின்னா கீழே அப்படியே கொஞ்சம் பாருங்க. கோவில்பட்டி எழுதினா கூட தான் 6 எழுத்து வருது. தெரியும், நீ சொன்ன உடனே நீ இந்த பக்கம் தேடும் போதே எனக்கு தெரியும். இந்த கோவில்பட்டியை படிச்சு பார்த்தேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், அரசர் வளத்தை படிச்சு பார்த்தேன். காரியாவடி படிக்க முடியாமா? 6 எழுத்தாருமா? நான் அதையும் எண்ணிட்டேன். அதையும் விடுவேன். நான் எல்லா ஊரையும் நான் எண்ணி பார்த்துட்டேன். கோவில்பட்டி 6 எழுத்துட்டேன், அங்கே 7 எழுத்து ஆகி போச்சு. நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். அப்ப நீ இவ்வளவு உன்னோட நான் எச்சரிக்கை அப்படி இல்ல. காரியாவட்டின்னா நீங்க எங்க கேட்பீங்க, இதுன்னா என்ன நேரம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. சரி சரிம்மா, நீ சொன்ன மாதிரி கோவில்பட்டிய நான் ஒத்துக்கிட்டேன். உன்ட்ட என்ன கேட்டேன்? முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் தனியா பிரிச்சு எழுதி படிச்சு பார்த்தா உடம்புல உள்ள ஒரு அவயம் வரும்னே. கோட்டின் இருக்கு. எங்கேயாவது உடம்புல கோட்டின் இருக்கா? கட்டினா வேட்டில இருக்கு. கோட்டின் எங்கேயாவது இருக்கா உடம்புல? கை இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. ஏதாவது ஒரு பொருளை சொல்லு. ஒண்ணுமே சொல்லல நீ. சரி இருங்க சாமி, 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர்னா நான் பதில் சொல்றேன். 6 எழுத்துக்களை கொண்ட பிரசித்தி பெற்ற ஊர்னா சிதம்பரம்னு எழுதி பாருங்க. அதான் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர். 1000 ஊர் இருக்கு. சீதாயும் பாராயும் அதெல்லாம் தெரியுமா? 6 எழுத்துக்களை கொண்ட ஊர்னு சொன்னீங்க, சிதம்பரம் 6 எழுத்து வந்துருச்சா? அதுக்குள்ள 3 கேள்வி கேட்டீங்க. சரி, அதுல நீங்க என்ன கேட்டீங்க? முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் சேர்த்து வைத்து படித்து பார்த்தால் மனித உடம்பிலே உள்ள ஒரு அவயம் வரும்னு சொன்னீங்க. அது என்ன அவயம் தெரியுமா? அதான் உங்க தலை. எங்கயாவது சிதம்பரத்துல தலைன்னு வருதா? சரி, தலைக்கு மறுபெயர் என்ன? மண்டை. மண்டையா உங்க கொண்டையெல்லாம் நான் கேட்கல. அதுக்கு மறுபெயர் என்ன? சிரம். முதல் எழுத்து சி, 5வது எழுத்து ரா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து வைத்து படித்து பார்த்தால் சிரம் என்ற பொருள் வரும். அதுக்கு அதான் பதில். சிதம்பரம். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 5வது எழுத்தையும் 3வது எழுத்தையும் 4வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் சேர்த்து வைத்து படித்து பார்த்தால் ஆசாரி கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் வரும்னு சொன்னீங்க. அது என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் ரம்பம். அது எப்படி ரம்பம் வரும்? 5வது எழுத்து ரா, 3வது எழுத்து இம்மு, 4வது எழுத்து பா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து வைத்து எழுதி படித்து பார்த்தால் ரம்பம் என்று பொருள் வரும். அதுக்கு அதான் பதில். சிதம்பரத்துக்குள்ள ரம்பம் இருக்கு. ரம்பம். சிதம்பரத்துக்குள்ள சிரம் இருக்கு. சரி, அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 4வது எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் சேர்த்து எழுதி வைத்து படித்து பார்த்தால் ஆதிக்கடவுளுடைய பெயர் சொன்னீங்க. ஆதிக்கடவுள்ல யாருங்க? எம்பெருமான் சிவபெருமான். அதனாலதான் ஆதிக்கடவுள் சிவபெருமான். சிதம்பரத்துல சிவன் வருதா? சிதம்பரத்துல எப்படி சிவன் வரும்? சிதம்பரத்துல 4வது எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் சேர்த்து வைத்து படித்து பார்த்தால் பரம் என்று பொருள் வரும். பரம்பொருள்னா யாரு? சிவபெருமான். அவர் தான் ஆதிக்கடவுள். போதுமா? சிதம்பரத்துல சிவன் இருக்கிறார். சிதம்பரத்தை கேட்டுட்டு சிக்கிக்கிட்டாரு. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? தண்ணியை குடிச்சு விக்கிக்கிறாம போ குடி. இல்ல சுவாமி, அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க நான் கேக்குறேன், நீங்களே சொல்லுங்கப்பா. யாராச்சும் கேள்வின்னு
கேள்வின்னு ஒண்ணு கேட்டுட்டு பதில் சொல்லி கொடுக்கறவங்கள பாத்திருக்கீங்களா? அப்படி யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. நான் சொல்லி கொடுத்தேன். ஆமா, நான் எப்பமா சொல்லி கொடுத்தேன்? நீங்க தாங்க சொல்லி கொடுத்தீங்க. உங்களை வச்சுதான் நானே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எங்க சொல்லி கொடுத்தேன்? ஆமா, 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம், அதுவும் உங்க குலக்கடவுள் முருகப்பெருமாடு உகந்த பழம் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது முந்திரி பழம் தானே. ஐயோ ஐயோ, இவ்வளவு பெரிய முந்திரி பழமா இருக்கீங்க நீங்க. முருகப்பெருமானுக்கு முந்திரி பழம் என்ன சம்பந்தம்? ஏன் முருகப்பெருமானுக்கு முந்திரி பழத்துக்கு சம்பந்தமே இல்லையோ? முந்திரி பழத்தை படைச்சதே எம்பெருமான் குலக்கடவுள் முருகப்பெருமான் தாங்க. இதுதான் தவளை தன்மாயால கிடங்குறது. அந்த அம்மாவுக்கு இந்த எழுதி பாருங்க. மோ இந்திரி இப்பழாயும் 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம்னா அது முந்திரி பழம். முந்திரி பழத்துல எப்படி முக்கணி? சரி இருங்க, அதுல நீங்க என்ன கேட்டீங்க? 2வது எழுத்தையும் 3வது எழுத்தையும் 4வது எழுத்தையும் விலக்கி விட்டால் முக்களி வரும்னு சொன்னீங்க. இதுல 2வது எழுத்து இந்து, 3வது எழுத்து தி, 4வது எழுத்து ரி. இந்திரியை எடுத்துட்டா அங்க என்ன இருக்கும்? அங்கிட்டு இப்பளம் இருக்கும். இப்பளத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? இங்க 3 இருந்துச்சு. சேர்த்து படிங்க. இப்பளம் முப்பளம். முப்பழம்னா என்ன? மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணியை தான் முப்பழம் என்று சொல்வோம். சரியா? நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அவ்வளவுதான். உண்மையாவே ஒரு நிமிடம் நம்ம படிச்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கலாம், தெரிந்திருக்கலாம். ஆனால் படித்ததை புராணங்களையோ இதிகாசங்களையோ படிக்கும் பொழுது அந்த கதைகளை சொல்லும் பொழுது இந்த பேர் தான் இருக்கேன். ஆனா அதை கூட சொல்லிடலாம் அந்த வகையில வர. ஆனா அந்த எழுத்துக்களை மாத்தி மாத்தி சொல்லி வந்து சரிவர எழுதி சொல்லுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. மனப்பாடம் இந்த மாதிரி சேர்த்து கூட சரிவர சொல்லுவது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. மிக சிறந்த விஷயங்கள், மிகப்பெரிய மனப்பாடம் பண்ணாலும் கூட திக்கலாம். திக்காமல் திணறாமல் அழகாக வரிசைப்படுத்தி அழகாக இந்த மேடையில சொல்லிருக்கீங்கன்னா மிகப்பெரிய ஞானம் இருக்க வேண்டும், அதுக்கு நல்ல அறிவுகள் இருக்க வேண்டும். உனக்கு இறைவன் 10 அறிவை கூட கொடுத்திருப்பார் உனக்கு, அந்த அளவுக்கு ஞானம். என்ன காரணம் தெரியுமா? மனிதர்களுக்கு 6 அறிவு. 6 அறிவுனா எப்ப பகுத்தறிவை எப்பொழுது பயன்படுத்துறானோ அப்பதான் 6வது அறிவு. அந்த 6வது அறிவை பயன்படுத்தும்போது 6வது அறிவு வேலை செய்கிறது. இல்லை என்றால் 5 அறிவு தான். ஆனால் இறைவன் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஞானம்னு சொன்ன உடனே அவருக்கு ஞாபகம் வருது, திருஞான சம்பந்தருக்கு ஆதிபராசக்தி பொற்குணத்திலே ஞானப்பாலை கொடுத்தாலாம். எந்த அளவுக்கு பெருமை பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? உங்களை எல்லாம் இந்த உலகிற்கு இந்த பூமிக்கு ஈண்டெடுத்து பெற்று கொடுத்துறாங்க உங்க அப்பா அம்மா. உண்மையாவே அவங்க 2 பேரும் புண்ணியம் செய்திருக்க வேணும். அவங்க செய்த புண்ணியத்தின் மேல நீங்க பிறந்திருக்கீங்க. இல்ல நீங்க இந்த கலைத்துறைக்கு வந்தது உங்க மூதாதைகள் செய்த புண்ணியம். தெய்வ குழந்தை மணியலாம், இறை குழந்தை, தெய்வ பிள்ளை. நீ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்தை நீங்க பொருந்த செய்திருக்கின்றீர்கள் என்றால் அதெல்லாம் மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு பாராட்டி வாழ்த்துக்கிறேன். பல ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில இருக்கோம், பயணிக்கிறோம். எந்த மேடையிலும் வந்து ஒரு வள்ளியை வாழ்த்து பேசுனது இல்லை, சண்டை தான் போட்டிருக்கேன். எல்லா வள்ளியும் கூட முரட்டு சண்டை போடணும். ஆமா, இன்னைக்கு என் மகளை வாழ்த்து பேசியிருக்கேன். திறமை இருக்கு. கையால ஒரு மாலையை போடுங்க, அது வளர்ந்து வர்ற பிள்ளை. ஆசீர்வாதம் ஜோரா கை தட்டுங்க. எதிர்பார்க்கல, உண்மையாவே இந்த மாலை பாருங்களேன் எங்க இருக்கும்போது சிறப்புனா தெய்வத்துடைய கருவறையிலே தெய்வத்துடைய கழுத்தில கிடக்கும் போதுதான் அதுக்கு சிறப்பு. ஆனால் இந்த மேடையில மாலை கிடைக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. சபையில மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். அதுக்கே அழகே சிவனங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அந்த மாளிகை கழுத்தில் விடு. ஆஹா, ஸ்ரீ ஆண்டாள் போல் தோற்றம் அளிக்கிறீர்கள். தாங்களுடைய தோட்டம் அப்படியே அம்மன் மாதிரிமா ஆண்டாள் மாதிரி தோற்றம் அளிக்கிறீங்க. ஆனா பக்கத்துல தொடராஜனே பெரியாழ்வார் போல் தோற்றம் அப்படியே உங்களத பெரியாழ்வார் போல். எதுக்கு அவங்க பெரியாழ்வார்? ஆண்டாளை பெரியாழ்வார் துளசி தெரியல அடியிலே கண்டெடுக்கப்பட்டவர். மாலைய கட்டி கொடுப்பாரு, மாலை கட்டி கொடுப்பாரு, மகன் போய் கண்ணனுக்கு சுடணும். அந்த அம்மா தான் கழுத்துல சூடி அழகு பார்த்து கண்ணனுக்கு போய் சூடுவாங்களாம். அதான் சூடி கொடுத்த சுடக்கூடிய மாலை கட்டி இனத்துல வந்து மாலையை மறந்தா திருமாலை பெருமாளை மறந்தா ஸ்ரீ ஆண்டாள். அம்மன் போல் தோற்றம் அளிக்கிறார்கள். நீங்கள் பெரிய ஆழ்வார் போல் தோற்றம் அளிக்கிற வாழ்க்கை 2 பேரும் நல்லா. இங்க வர்றா மதுரை மீனாட்சி அம்மன் போல் தோற்றம் அப்படியே இருக்குமா, நல்லா இருக்குமா? மீனாட்சி அம்மன் போல் தோற்றம் அளிக்க தூங்காத நகரம் சொல்லுவேன் மதுரை என்பதி. நல்லது, நல்லா இருக்கு. நலமோடு வாழ்க்கை, புகழோடு வாழ்க்கை. உங்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்றால் வாழ்த்திக் கொண்டே இருக்கலாம். தகுந்த நேரத்துக்கு தகுந்தார் போல. இங்கே உங்களை பற்றி நான் ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டுவிட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லுகிறேன். ரொம்ப சின்ன விஷயமா சொல்லுகிறேன். சுவாமி, நான் அந்த இடத்துல வந்து சாதாரண காட்டுக்குள்ள குருவி விரட்ட வந்து ஒரு சாதாரண பெண்மணி. அப்படி சொல்லக்கூடாது. இல்ல, அதான் உண்மையும் கூட.
ஆனா நீங்க சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. 14 லோகங்களும் சென்று வரக்கூடியவர். மகாலட்சுமியுடைய அந்தபுரத்திற்கு யாருடைய அனுமதியுமின்றி சென்று வரக்கூடிய வல்லமை படைத்தவர் தாங்கள். அப்படிப்பட்ட நீங்க தேவலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு அந்த சாட்சாத் மகாவிஷ்ணு கண்ண பரமாத்மாவே இறங்கி வந்த மாதிரி அங்கிருந்து நீங்க தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. தாங்களுடைய பாதம் இந்த பூமியிலே படுவதற்கு நாங்கள் எல்லாம் 7 ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீங்க இவ்வளவு அழகா ஒரு வாழ்த்தை கொடுத்திருக்கீங்க. சாதாரணப்பட்ட வாழ்த்தை கொடுத்தீங்க. நீங்க ஸ்ரீ ஆண்டாளை ஒப்பிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை ஒப்பிட்டு இவ்வளவு எங்க அப்பாவை பெரியாழ்வாரா பார்த்து இவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்த்தை கொடுத்த உங்களுக்கு என்னால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறப்பதான் சாமி கஷ்டமா இருக்கு. இதுவே எங்க நாட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து நாங்க உங்கள் மனதை திருப்தி செய்திருப்போம். ஆனா நாங்க இருக்கிறது காட்டுக்குள்ள, நீங்க காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. பரவாயில்லாம் போகட்டும். நல்லது நல்லது. உங்களுக்கு என்னால என்ன சொல்லுன்னு தெரியல. ஆனா எங்களால முடிச்ச ஒண்ணே ஒண்ணு, சிறந்தாழ்ந்த மனமார்ந்த இதயம் மனித நெஞ்சார்ந்த நன்றி என்னால தெரிவிச்சுக்க முடியும். இப்படிப்பட்ட சந்தோஷத்தை இருந்த உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. என்ன ஒண்ணு நான் கேட்டதுதான் நீங்க பதில் சொல்ல ஒரு மண்ணாக்கட்டி சொல்ல முட்டாப்புல ஒன்னேட்டே அறிவு மட்டும் இல்ல. நானா நீலாம் அறிவு அவிச்சிட்டு நீயா புத்திய ஒத்தி வச்சுக்கீங்களா? ஏங்க 10 அறிவுன்னு சொன்னீங்க. 10 அறிவா? 10 அறிவு ஆளுகளை பாரு. ஒன்னே ஆள் அறிவோட உனக்கு வேலை செய்யாது. 10 அறிவு ஆளுகளை பாரு. அறிவு உனக்குலாம் அறிவு இருக்குமா? ஏன் சாமி தெய்வ குழந்தைன்னு சொன்னீங்களே? யார் தெய்வ நானு? நீ பிசாசு பேய். உன்னை போய் தெய்வ குழந்தைன்னு சொல்ல மாட்டியா? என்ன ஏன் சாமி என்னை பெற்றெடுப்பதற்கு என் தாய் தந்தையர்கள் எல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே? செத்துருக்கணும் நேரம். உன்ன மாதிரி ஒரு விஷத்தை பெற்று போட்டதுக்கு செத்துருக்கணும் நேரம். என்னை ஸ்ரீ ஆண்டாளா சொன்னீங்களே சாமி? மதுரை மீனாட்சி சொன்னீங்களே? எங்க அப்பாவை பெரியாழ்வாரா சொன்னீங்களே சாமி? எங்க அப்பாவை பெரியாழ்வாரா சொன்னீங்க. பாருங்க எங்க அப்பா எவரு பெரியாழ்வார்? அப்படி திரும்பி பாருங்க. பெரிய அருவாள் வச்சு பெரிய ஆழ்வார். ஆள்களை பறித்து அருவாள் சொன்னீங்க. பெரிய ஆழ்வார். ஆழ்வார் பிள்ளைய பெற்று விடியா தொல்லையை பெற்று விட்டு வந்து பேச்ச மூச்சு விடக்கூடாது. யானை குழந்தை நீங்க? நல்ல வேலை பூனை குழந்தைன்னு சொல்ல மாட்டேன். யானை குழந்தை பிறந்திருக்காரு. யானை குழந்தை. உன்னை பெருமைப்படுத்தினீங்க. மக்கள் மத்தியிலே கரகோஷம் வாங்கி கொடுத்தேன். பூலை சேர்த்து கொடுத்தேன். அது கூட உனக்கு புரியல? நல்ல அறிவாளி செய்வாங்களா? என்ன ஒண்ணு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லல. ஒரு மண்ணாங்கட்டி மாலையை தூக்கி போடுறிய எழுத்துல விழுந்த மாலையை போடலாமா உனக்கு? அந்த அறிவை உனக்கு ஆண்டையை கொடுத்துக்கான வருவதில்ல. எங்க ஞானம் பிறக்கிறது? நீ குருவி வளர்த்து சொன்ன அப்பவே நான் சொன்னேன். அப்படிதான் சொல்லாதமா? நீ அதற்கு அந்த புத்தியை கட்ட. ஒரு குருவியோட பாருங்களே 5 அறிவு படைத்த சாதாரண குருவி கூட்டை விட்டு வெளியில வந்துச்சுன்னா திரும்ப கூட்டுக்குள்ள போகணும்னா குளிக்காம கூட்டுக்குள்ள போச்சுன்னா அந்த குருவி செத்து போயிடும். ஒரு குருவி கூட்டை விட்டு வெளியில வந்து மீண்டும் போறதா குளிச்சுட்டு கூட்டுக்குள்ள போக, குளிக்காம போனா செத்தே போயிடும். நீங்க இருக்க அந்த பறவை விரட்டுறதுக்கு என்ன செய்வ? அது என்ன பறவை என்ன சொல்லு? ஒரு பறவை ஒரு வருடம் ஆணாகவும் இன்னொருடம் பெண்ணாக பிறக்கும். ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாக மாறும். அப்படி ஒரு பறவை இருக்கு. என்ன பறவை அப்படின்னு நான் கேட்டா நீ என்ன சொல்ற? நீ பேச்சு வாயில வந்து நான் பேசக்கூடாது சரியா? முன்னையும் பறக்கும் பின்னையும் பறக்கும் பக்கவாட்டிலும் பறக்கும். இப்படியெல்லாம் பறக்கும் பறவை ஒண்ணு இருக்கிறது. என்ன பறவை சொல்லு? என்ன சொல்லுவ? இங்க பாருங்க 6 வருடமான தலையில காலை உணாத ஒரு பறவை இருக்குது. என்ன பறவை சொல்லு? சும்மா பேசிட்டு கூடாது. எதுக்கு வாயில வந்தாலும் பேச்சுன்னு சொல்லி பாருங்களேன். ரெக்கையே இருக்காது. பாருங்க ஒரு